ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரைஸ் வெரைட்டிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரைஸ் வெரைட்டிஸில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கார்ன் புலாவ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும். செய்கிறதும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பை ஆட் பண்ணிட்டு 1 பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பொரிஞ்ச பிறகு ஒரு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வதங்கும் போதே ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கும் போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை நல்லா போகணும். அதே நேரத்தில் வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வேக வச்ச பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு 1/2 கப் அளவுக்கு. அதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்னும் வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மக்காச்சோளம் கிடைச்சதுனால அதை வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் ஆல்ரெடி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். ரைஸ் வடிக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வடிச்சிருங்க. அப்போ நல்லா உதிரியாக இருக்கும். ரைஸ் வடித்ததும் இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா சூடாற விட்டுருங்க. அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரைஸ் உடையாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ரைஸை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேமில். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட்டாக செய்யும் போது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரைஸ் வெரைட்டிஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.